தமிழ்நாடு சட்டமன்றத்தை விட்டு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் அறக்க பறக்க வெளியேறி இருக்கிறார். என்ன நடந்தது? 3வது ஆண்டாக தேஜாவு மாதிரி வந்தா சுட்டா ரிப்பீட் அப்படின்ட்டு உள்ள வர வேண்டியது, தேசிய கீதம் பாடுங்க என்ன வேண்டியது, இல்லைன்னா உடனே வெளிநடப்புன்னு போக வேண்டியது. அவர் போகிறதுக்குள்ள உடனடியாக ஒரு அறிக்கை 13 ரீசன் ஒய் அப்படின்னு சமீபத்தில் ஒரு சீரியல் கூட வந்தது. அந்த மாதிரி நான் ஏன் வெளியேறினேன்னு 13 காரணங்களை அடுக்கியிருக்கிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள். அந்த காரணங்களை பார்த்தா கிளம்புறதுக்கு முன்னாடியே அறிக்கையை ரெடி பண்ணிட்டு தான் வந்தாரோ அப்படிங்கிற விஷயங்களும் வந்திருக்கிறது. இனிமேல் ஆளுநருடைய உரையே இல்லாமல் சட்டமன்றங்கள் நடக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை கொண்டு வர முடியும் அரசமைப்பு சட்டத்தில். அதற்கான வேலைகளை நாங்கள் செய்வோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டனங்களோடு சட்டமன்றத்துக்குள்ளேயே பேசியிருக்கிறார். பரபரப்பான சூழலில் என்ன நடந்தது சட்டமன்றத்தில் விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆளுநர் ஆர்.என். ரவி அவரோட உரையை வாசிக்காமலே இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறி இருக்கிறார். தொடர்ந்து 3வது முறையாக வெளியேறி இருக்கிறார். 2023ஆம் ஆண்டு, 24ஆம் ஆண்டு, 25ஆம் ஆண்டு. 2023ஆம் ஆண்டு என்ன சொன்னார்னா, உண்மைக்கு புறம்பான சில தகவல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பெரியார் பேரையோ, காமராஜர் பேரையோ, அண்ணா பேரையோ, எம்ஜிஆர் பேரையோ, கலைஞர் பேரையோ சொல்லாமல் வெளியேறினார். அதிமுக அதற்கே எதுக்கும் குரல் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம்லாம் வந்துச்சு. 2024 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க தேசிய கீதத்தை முதல்ல பாடியிருக்கணும்னு சொல்லி வெளியேறினார். 2025லையும் பார்த்தா அதே தான் சொன்னார், தேசிய கீதம் முதலில் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு. ஆனால் அப்போவே அப்பாவும் என்ன சொன்னார்னா, சபாநாயகர் எங்களுக்குன்னு ஒரு மரபு இருக்குது, இந்த சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்குது, தேசிய கீதம் இறுதியில் தான் ஒழிக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். இப்போ 2026லையும் அதே காரணத்தை சொல்லிட்டு வெளியேறி இருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆளுநரோட இந்த அடாவடி போக்கு தொடர்ந்து நீண்டுட்டே வருது. தேசிய கீதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது ஆளுநருடைய நோக்கமா, அல்லது தமிழ்தாய் வாழ்த்து அந்த ப்ரொசீஜர்லேருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமான ஒரு கேள்வி இருக்கு. இதற்கு முன்பாக கூட இந்த திராவிடம்ங்கிற வார்த்தையெல்லாம் தவிர்த்துட்டு அந்த விஷயத்தை பொதிகையினுடைய டிடி, நீங்கள் அவங்க பொதிகையின் கூட வச்சில்ல, டிடியினுடைய அந்த விழாவில் அந்த லைனை கட் பண்ணிட்டு எல்லாம் பாடப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை நம்ம ஓரம் வச்சோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்றத்தை அவமதித்திருக்கிறார். அவரும் அடங்கியது தான் அந்த சட்டமன்றம். கவர்னருடைய அவையாகத்தான் அது டெக்னிக்கலி பொருள் கொள்ளப்படும். அப்போ நீங்கள் அந்த இடத்துல இருந்து செய்யணும்னா, நீங்கள் எல்கேஜி பையன் மாதிரி எனக்கு மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு வெளியில் போய் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய 13 பாயிண்ட்ஸில் 13வது பாயிண்ட்டு தான் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள்ங்கிறீங்க. தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு மரபு இருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றம், அது முன்னாடி மெட்ராஸ் ப்ராவின்ஸாக இருந்த காலத்திலிருந்து 100 ஆண்டுகளை கடந்த இந்த சட்டமன்றத்தினுடைய அவைக்கு என்ன இருக்கோ அதுக்கு உட்பட்டு தான் அது நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் ஆளுநருக்கும் அவரை யார் அப்பாயின்ட் பண்ணாங்களோ, அமித்ஷா அவர்களோ, உள்துறை அமைச்சர், பாஜக இவங்களுக்கும் சேர்த்து மீண்டும் ஒரு முறை தெரிய வைத்திருக்கிறது. ஆளுநர் ஆர்.என். ரவி நமக்கு உள்ளபடியே இது தேஜாவுவாக தான் தெரியுது. இது புதிய பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் இதை முன்கூட்டியே சொல்லியிருக்கலாமே, இல்லை வராமலா இது நீங்கள் திரும்ப போன வருஷமாக நடந்துச்சு, முந்தின வருஷமாக நடந்துச்சு, இது இப்படி பண்ணால் நான் வருவேன்லாம் வரமாட்டேன்னே நீங்கள் புறக்கணிச்சிருக்கலாமே. அதை செய்வது அப்படிங்கிறத எப்படி எடுக்க வேண்டியிருக்கு? இதனால் யார் அவமானப்படுறா? சட்டமன்றம் அவமானப்படுகிறதா, இல்லை ஆளுங்கட்சியானா? இல்லை, அந்த மரபிலிருந்து நீங்கள் வெளியேறீங்கிறதா. நீங்கள் பொறுத்து இருந்தீங்கன்னா இன்றைக்கி முதல் நாள் உரையை முழுக்க வாசிச்சுட்டு பல நேரங்களில் உடல்நலம் சரியில்லாத காரணங்களினால் கவர்னர் பத்தியை மட்டும் படிச்சுட்டு அதுக்கு பிறகு சபாநாயகரை வாசித்ததெல்லாம் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு முழுமையாக. அந்த மாதிரி முழுக்க வாசிக்கிற வரைக்கும் இருந்துட்டு தேசிய கீதத்தை நீங்கள் அட்டன் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். உங்களுக்கு அந்த வார்த்தைகளை படிக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை கூட எடுத்துருக்கலாம். அது அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நம்முடைய சட்டமன்ற மரபுகளுக்கு உட்பட்டு போயிருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அதை செய்யலைன்னும் போது ஆளுநருடைய நோக்கம் தெல்ல தெளிவாக புரிகிறது. அவர் உள்ளே வராரு, கிட்டத்தட்ட 9:20 போல் உள்ளே வராரு. சபாநாயகர் ரிசீவ் பண்ணுறாரு கார்டியலாக. காவல்துறை அணிவகுப்பு மரியாதை கொடுக்குறாங்க, ஏற்றுக்கிட்டு உள்ளே போகிறீங்க. அங்கே இருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்து நலன் விசாரிக்கிறீங்க, பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க, புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க. இவ்வளவு சொல்லிட்டு சபாநாயகர் உரையில் மற்ற ப்ரொசீடிங்ஸை தொடங்குறதுக்கு முன்னாடி தமிழ்தாய் வாழ்த்துனும் போது அவர் சொன்ன உடனே நீங்கள் அடுத்து தேசிய கீதங்கிறீங்க. இல்லை, அது மரபு இல்லைன்னதும் நீங்கள் வெளியில் போகிறீங்க. ஆனால் வெளியில் நீங்கள் கிளம்பி அங்கேருந்து வெளியில் வந்ததும் அது பிரேக்கிங் போகுன்னு அவருக்கு தெரியும். அவர் அங்கிருந்து கிளம்பி கிண்டிக்கு சேர்வதற்குள்ளாகவே 13 பாயிண்ட்ஸோட 3 பக்க அறிக்கை வருது. அப்படின்னா போன வருஷத்தும் அப்படி தான் அந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு அப்புறம் டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ட்வீட்டை போட்டு அந்த மாதிரியான சிக்கலெல்லாம் ஆச்சு. அப்போ இந்த மாதிரியான குழப்பங்களுக்குள்ளேயே செய்வது அப்படிங்கிறது, இது ஆளுநர் தெரிந்து செய்கிறாரோ தெரியாமல் செய்கிறாரோ, அவர் நாள்தோறும் விமர்சிக்கக்கூடிய திமுகவுக்கு இது பொலிட்டிக்கலி ஃபேவர் ஆவதாகத்தான் இது இருக்குங்கிறது. எல்லாருமே இது அவங்களுக்கு ஒரு ஃபேவராக தானே இருந்திருக்கு. ஸ்டாலின் அவர்கள் என்னதான் டிஆர் பாலு போய் லோக்சபாவில் பேசினாலும் இவரை நீக்கணும் அப்படின்னு சொன்னாலும்
ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் ஆளுநர் குறித்த கேள்விக்கெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு, இவரை நீக்காதீங்க, இவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு லாபம் தான், எங்களுக்கான ஓட்டை இவரே அறுவடை பண்ணி கொடுக்குறாருன்னு தானே தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. மீண்டும் அதற்கான ஒரு தூவானத்தை போட்டிருக்கிறாரா ஆளுநர்? மிக நிச்சயமாக. ஏன்னா இப்போ நேற்று விவாதம் லாஸ்ட் 2 நாளாக எடப்பாடி அவர்கள் சொன்ன இந்த 5 விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்தது. விஜயனுடைய சிபிஐ அது ஏறத்தாழ முடிஞ்சு போச்சு. விஜய் 1 மாதமாக அரசியலே பண்ணலை. திமுக அதிமுக அந்த போலரைசேஷன் அந்த அரசியல் வரக்கூடிய காலகட்டத்தில் திமுகவை நீங்கள் நிரூபம் ஆளுநர் இப்படி பண்ணும்போது அந்த இடத்துல மாநில நலன், மாநில உரிமை இந்த பாயிண்ட் வரும். இப்போ ஸ்பாட்லைட்ல வந்து மோடி இருந்திருக்கணும். 23ஆம் தேதி இந்திய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் அப்படின்னு இருந்திருக்கணும். ஆனால் ஸ்பாட்லைட் வந்து திரும்ப ஸ்டாலின் அவர்கள் மேலே திரும்புதுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் கவர்னருக்கு பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லை. உங்களுடைய ஒரே நடவடிக்கை வெளியேறிட்டீங்க. வெளியேறின பிறகு ஸ்டாலின் அவர்கள் அதே பேரவையினுடைய விதி எண் 17 ஒரு தளர்வை ஏற்படுத்தி பேச வாய்ப்பு கேட்டு ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார். தமிழ்நாடு அரசால் தயாரிக்கப்பட்ட உரை, அந்த உரையில் ஒரு வார்த்தையை கூட சேர்க்காம ஒரு வார்த்தையை கூட நீக்காம முழுமையாக ஆளுநர் படித்திருக்க வேண்டும். அவர் படிக்காதது அப்படிங்கிறத அதை நம்ம இந்த அவை ஏற்றுக்கலை. மாறாக அந்த உரையை முழுமையாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய முன்னாடி இருக்கக்கூடிய டேபில் என்ன இருக்கோ அதை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அப்படியே அவையினுடைய குறிப்பில் அச்சேற்ற வேண்டும். இதற்கு நடுவில் முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தினுடைய நிறைவு, இதுக்கு நடுவில் அந்த பேசேஜை நீங்கள் வைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். முழுமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. பாஜக ஆளுநருக்கு ஆதரவாக வெளிநடப்பு, அதிமுக அதற்கு பிறகு உள்ள இருந்துட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லை நாங்கள் வெளிநடப்பு பண்ணுறோங்கிறாங்க. ஒரு கூட்டணியாக கூட ஒரே முடிவுக்கு நீங்கள் வரலைங்கிற நிலையை வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். சிரமத்தை புரிஞ்சுக்க அது நம்மளால் உங்களுக்கு இதில் ஆக்சுவலாக ஐ திங்க் நயினார் நாகேந்திரன் வந்துட்டாராங்கிறது தெரியல. நேற்று நிதின் நபின் அவர்களை சந்திக்க அந்த எலெக்ஷனுக்கு நயினார் நாகேந்திரன்லாம் டெல்லியில் இருக்காப்புல. சட்டமன்ற குழு தலைவராக அவர் இல்லாத பட்சத்தில் வானதி அவர்களோ அல்லது காந்தி 3 பேர் தான் அதில் மூத்த தலைவருங்கிற வகையில் யாருக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா 2 பேருமே 80 வயசை தொட்ட 2 பேர் இருக்கிறாங்க சீனியர்ஸ். அவங்களுக்கு இப்போ சீட்டு கிடைக்குமாங்கிறது தனி விவாதம். ஸோ ஆப்வியஸாக 3 பேர் அவங்க வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள். இது ஒரு பக்கம் போச்சு அப்படின்னா கவர்னர் விட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை, இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய வரலாற்றிலேயே இதுவரைக்கும் எதிர்கட்சிகள் தான் வெளியே வந்து பேச விடாமல் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு மாநிலத்தில் புகார் தெரிவிப்பாங்க. சபாநாயகர்கள் மீது விமர்சனம் வரும். சபாநாயகர்கள் பல நேரங்களில் நடுநிலை தன்மையோடு நடந்து கொள்ளவில்லைங்கிறதெல்லாம் ஃபேக்சுவலி நம்ம அதில் கண்டெஸ்ட் பண்ணலை. ஆனால் கவர்னர் முதல் முறையாக என்னை பேச விடாமல் மைக்கை அடிக்கடி ஆஃப் பண்ணாங்கங்கிறாரு. உங்களுக்கு ஆரம்பத்தில் பேசுகிற ரோலே கிடையாதே சார், தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி நீங்கள் அப்படி என்ன பேச முயற்சி பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இல்லை, இதற்கு முன்பாக பாஜக நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் இருந்திருக்காங்க. வித்யாசாகர் ராவா இருக்கட்டும், இல்லை அண்மையில் இருந்தார் பஞ்சாபு கூட வர பன்வாரிலால் புரோஹித்தா இருக்கட்டும், ஃபாத்திமா பிவியா இருக்கட்டும், இவங்க இத்தனை பேர் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் கண்டுபிடிக்காத ஒரு புது விஷயத்த ஆர்.என். ரவி கண்டுபிடிச்சிட்டாரோ, ஒருவேளை போலீஸாக இருந்தனால இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரோ. அவர் ஐபி வரைக்கும் அஜித் தோவலுக்கு என்எஸ்ஏ அவருக்கு வரைக்கும் உள்ளே இருந்தவர் இல்லையா, அதனால் அவருக்கு என்னத்தை கண்டுபிடிச்சாருங்கிறது தெரியல. இதில் ஒரு வகையில் தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது இவங்களுக்கு சிக்கலாக இருக்கா? எதன் அடிப்படையில் அந்த அவங்க ஒரு வகையில் யோசிச்சோம்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது மொழிவாரி மாநிலங்களுக்கு எதிரானது. நீங்கள் அந்த மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட மாநில அமைப்புகளில் அந்த மாநிலத்தினுடைய பெருமைன்னு நீங்கள் பாடுறீங்க, அதை பிரதானப்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கூட இன்னொரு நாடானு கேள்வி கேட்டு வருகிறாருன்னா இந்த கோஷ்டி தான். அப்படி எனக்கு மோகன் பகவத் பேசினா புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு ஆளுநர் விட்ட இந்த 13 பக்க அறிக்கை தியாகராய நகரனுடைய கமலாலயத்திலிருந்து வந்திருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. அது கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவன், நீங்கள் லோக் பவன் பேரை மாற்றினீங்க, அது மக்களுக்கான பவனாக இருக்காங்கிறது வேற கேள்வி. லோக் பவன்லேருந்து வந்திருக்க கூடாது. டி நகரில் கமலாலயத்தில் இவரே ராஜினாமா பண்ணிட்டு வந்து மாநில தலைவராகி கூட அந்த அறிக்கை விட்டு போட்டோம். நமக்கு அதில் இந்த அறிக்கையெல்லாம் அண்ணாமலையோ நயினார் நாகேந்திரனோ தமிழிசையோ விட்டுருந்தா பிரச்சனை, நமக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க அதை தான் பேசணும். இன்னும் சொல்ல போனால் இவ்வளோ காத்திரமாக தொகுக்கிற வேலையை எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட பண்ணியிருந்துக்கலாம். அந்த 13 காரணங்களை பார்ப்போம். 13 ரீசன்ஸ் ஒயின்னு கவர்னருடைய இது பாயிண்ட். கவர்னருடைய மைக்கை திரும்ப சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அவரை பேச விடலை அப்படின்னு இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலே தான் முதல் முறைங்கிற மாதிரி போயிருக்கு. 2வது, அதில் நிறைய தவறான தகவல்கள் ஆளுநர் உரையில் இருக்காமா. மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அதில் பேசவே இல்லை ஆளுநர் உரையில், உண்மைக்கு மாறாக இருக்கிறது அப்படின்னு நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம். ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் நடக்கும். ஆண்டு தொடக்கத்தில் குடியரசுத் தலைவர் உரை இருக்கும். குடியரசுத் தலைவர் உரையில் பேசப்படுவதெல்லாம் 100% ஃபேக்டுன்னு நம்ம எடுக்க வேண்டியிருக்கா? சர்வதேச நிறுவனங்கள் இன்றைக்கி IMF வந்து தமிழ்நாடு அரசு அவங்களுடைய தமிழ்நாடுல இந்திய அரசினுடைய பொருளாதார குறியீடுகளை எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு அவன் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறான். ஆனால் நம்ம பெருமையாக தான் பேசுகிறோம். ஒரு நாளும் ஒருவேளை
குடியரசுத் தலைவர்கள் அப்படி இதில் எனக்கு நான் ஏற்றுக்க முடியாத கருத்துக்கள் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அதை சபாநாயகர் அப்படியே ஏற்றுக்கொள்வாராங்கிற கேள்வி இருக்கு. அரசு தயாரிக்கிற உரையை ஆளுநர் வாசிக்க வேண்டும்ங்கிறதா உங்களுக்கான கட்டளை. நீங்க ஒன்றிய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, பல நேரங்களில் வாட்ஸ்அப் ஃபார்வேர்டை பேசிவிட்டு உங்களுக்கு இது ஃபேக்ட் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எந்த வகையில் ஏற்கத்தக்கதுன்னு இருக்கு. மூன்றாவது 12 லட்சம் கோடி அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு இவர் பேசுகிறாரு. எத்தனை எம்ஓயுக்களை இவர் பார்த்தாரு? எம்ஓயு பேப்பரில் மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 4வது இடத்துல தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வருது 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி 6வது இடத்துக்கு போயிருக்குங்கிறாரு. இப்போ இதுக்கு அந்த 4ஆம் இடம் 6ஆம் இடம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க குறிப்பிடணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சு முதலமைச்சராகி வந்து இதெல்லாம் பதிவு பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. விமன் சேஃப்டி சரியில்லை, அதே போல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அவர் ஒரு சதவீதம் சொல்கிறார். 55%, 33%. அதே போல் தமிழ்நாட்டில் போதைப் பொருள்கள் மிக அதிகமாக வந்திருக்கு. 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் சமீப காலத்தில் போதைப் பொருள்னால் அப்படிங்கிறார். இதெல்லாம் எங்கிட்ட இருந்து வந்த டேட்டா இல்லை வந்திருந்தால் அதையும் அவர் பேசலாமாங்கிற கேள்வி தான் இருக்குது. கவர்மெண்ட், உங்களுடைய கவர்மெண்ட்டு தலித்துகளுக்கு எதிரான கொடுமை, தலித் பெண்களுக்கு எதிரான கொடுமை அப்படிங்கிறதெல்லாம் இதில் பேசவே இல்லை. அதே போல் 20,000க்கும் மேற்பட்ட இவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 65 பேர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப அலாரமிங்காக இருக்குது. கவர்மெண்ட் இதில் கருத்தில் கொள்ளவே இல்லை அப்படிங்கிறாரு. இதே மாதிரியான ஸ்டடி டிக்ளைன், அதாவது கல்வி தரம் எங்கே வராரு வருங்க. அவருக்கு பீகார் மற்றதெல்லாம் சிறப்பாக இருந்திருக்கும். 50% மேலே ஃபேக்கல்ட்டி பொசிஷன் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிற சார்ஜ் வைக்கிறாரு. கவர்னராக நீங்கள் ஒரு சான்சலராக கூட நீங்கள் அதை பேசலான்னு வச்சுங்க. ஆனால் ஃபோரம் இது கிடையாது. பல ஆயிரம் கணக்கான வில்லேஜ் பஞ்சாயத்தில் ஆள் இல்லை. ஏன்னா இப்போ நியமன அதிகாரிகள் தான் போட்டிருக்கிறாங்க. எலெக்ஷன் நடத்தல, அது பொலிட்டிக்கலி கரெக்டானது. ஆனாலும் கவர்னருக்கு அதை பேச இடம் இல்லை. பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். இதை விட முக்கியம், அறநிலையத்துறைக்கு எதிராக கவர்னர் பேசுகிறார். அறநிலையத்துறையை இங்கு இருந்த அரசு ப்ராப்பராக சட்டம் இயற்றி கொண்டு வருகிறது. உங்களுக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது இங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு. அது கவர்னரினுடைய பெயரால்னு நாங்கள் உத்தரவு போடுவோமே தவிர உங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் அங்கே இடமே இல்லைங்கிறத பல முறை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் சொன்ன பிறகும் அறநிலையத்துறை கலைஞர் ஹெச் ராஜா பேசலாம், ரவீந்திர நாராயண ரவி அவர்கள் பேசக்கூடாது. அவர் பேசக்கூடாதுன்னா அந்த பதவியை விட்டு இறங்கிட்டு அவர் நிச்சயமாக பேசுறதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது. எவ்வளோ பேர் பொது வெளிக்கு வராங்க, விவாதம் பண்ணுறாங்க, ஆதரவாக அரங்கங்கள் நடத்துகிறாங்க, நீதிபதிகளே போய் கலந்துக்கிறாங்க. நமக்கு அதுலேயுமே மாற்று கருத்து இருக்குது. நீங்கள் அந்த நீதிபதிகள் பொறுப்புலையோ கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் நீங்கள் இல்லாமல் நீங்கள் ஆப்வியஸாக அதை செய்யலாங்கிறது தான் நம்ம அதில் வைக்கக்கூடிய சார்ஜாகவும் இருக்குது. அதே போல் எம்எஸ்எம்இ அது இதுன்னு போட்டு 13வது தேசிய கீதம், அது வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஃபண்டமெண்டல் கான்ஸ்டியூஷனல் டியூட்டின்னு. ஃபண்டமெண்டல் கான்ஸ்டியூஷன் டியூட்டின் படி இங்கே இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் பாடிக்கு, சட்டமன்றத்துக்கு என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தின்படி சட்டமன்றத்துக்கான ஃபங்க்ஷனல் ரூல்ஸு, மரபுகளை அவர்கள் ஏற்றிக்கொள்கிறார்கள். 100 ஆண்டுகளாக நாங்கள் எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இருப்போம், நீங்கள் நினைப்பதை போல இருக்க முடியாதுங்கிறது தான் இப்போ உங்களுக்கு இது ஒட்டுமொத்தமாக தெரிவித்திருக்கிறது. ஆனால் இதற்கும் கட்டுப்படாமல் ஆளுநர் அவர் நினைத்ததை போல எல்லாம் இதை நகர்த்தணும் அப்படிங்கிற இடத்துக்கு ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு இது ஹேட்ரிக் தோல்வி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா திமுக ஒரு பக்கம், இவரோட செயல்கள் வந்து திமுகவுக்கு எந்த அழுத்தத்தையுமே கொடுக்கல. திமுக தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வருது. நாட்டில் வந்து பிரச்சனையே இல்லையானா பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் இந்த ஆளுநரோட இஷ்யூவெல்லாம் கையில் எடுத்து அது திமுக வந்து ஒரு பொலிட்டிக்கல் கெயினாக தான் மாறிட்டு வருது. தவிர மேஜரான விஷயம் இதில் ஏடிஎம்கே கருத்து சொல்ல மாட்டாங்க, கருத்து சொல்லவே மாட்டாங்க. இது இஷ்யூ ஆயிரும். இப்போ ஆக்சுவலாக இன்னொரு பாஜக சொல்ற கருத்து வந்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திற போதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதே 2%, 3% வாக்காளர்களுக்கு மட்டும்தான் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமே தவிர ஒரு 80% இந்த 2 பெரிய கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க மத்தியில் இது என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திற போது. ஆக்சுவலாக ஆளுநர் உரை அப்படிங்கிறது அரசினுடைய உரை தாங்கிறது அதிமுக தெரியும். அவங்க உரையை வேணா விமர்சிப்பாங்க, பட் ஆளுநர் வெளியில் போனதில் அவங்க கருத்து சொல்ல மாட்டாங்க. மாநில அரசு எங்கள் மரபு இது தான். ரொம்ப சிம்பிளான கேள்வி. இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூவில் இந்த இது வந்தது இல்லை. நீங்கள் இப்போ திமுக அரசு ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்கிறீங்களே, நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது அதை ஏன் விலக்கேற்று இருக்கக்கூடாது எடப்பாடி அவர்கள் இருந்தபோது அப்படிங்கிறது. இதற்கு முன்பாக 2 ஜட்ஜ் பெஞ்சு கொடுத்த போது, இதுக்கு முன்னாடி 2 ஜட்ஜ் பெஞ்சு இருந்த தீர்ப்பு வந்தபோது ஜெயலலிதா அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் ஹெச்ஆர்என்சி அப்போங்கெல்லாம் ஏற்றக்கூடாதுங்கிற ஸ்டாண்டை எடுத்ததே ஜெயலலிதா அவர்களுடைய அறநிலையத்துறை தானே. அப்போ அன்னைக்கே வாய் திறக்கலைங்கிற கேள்வி. இப்போ இந்த மாதிரியான சிக்கல்களை உங்களுக்கு அவங்க இப்போ இன்றைக்கும் கூட இந்த உரை வந்து ஒன்றுமே உப்புச்சப்பில் அதை நீங்கள் கண்டிப்பாக விமர்சித்து வரலாம், அது கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு எது வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா
ஆளுநர் உரை குறித்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியது இது வெறும் மஸ்கோ தல்வாவாக தான் இருக்கிறது, ஆளுநர் எழுதி கொடுத்தது அப்படியே வாசிச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அது பொலிட்டிக்கல் சார்ஜ். நீங்கள் ஆப்வியஸாக அதை எடுத்து கேட்டுட்டு போங்க. அன்றைக்கு அப்படி ஆளுநர் சேர்த்து படித்திருந்தாலும் அது தவறு தான், இன்றைக்கு செய்திருந்தாலும் தவறு தான். ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இல்லை. இல்லாத பார்த்தாலும் எதிர்க்கட்சிகள் அதுல முரண்படலாம், ஆளுநருக்கு அதுல எந்த ரோலும் கிடையாதுங்கிறது நிதர்சனம். அந்த இடத்துல நான் திரும்ப சொல்றேன், ஆளுநர் உரை நல்லா இருக்குன்னு ஆளுங்கட்சி சொல்லணும், மோசமா இருக்குன்னு எதிர்க்கட்சி சொல்லணும். இந்த ரெண்டு பாலிடிக்ஸையும் அவங்க ரெண்டு பேர் தான் பண்ணணும். கவர்னருக்கு அங்கு வேலை இல்லை. இப்ப திரௌபதி முர்மு மோடி அவர்கள் அரசாங்கம் என்ன எழுதி கொடுக்குதோ அது அப்படியே பார்லிமெண்ட்ல வாசிக்கிறாங்க. காங்கிரஸ் முரண்படுது. காங்கிரஸ் முரண்படுதுங்கிற காரணத்துக்காகவோ இல்லை திரௌபதி முர்மு முரண்படுறாங்கிற காரணத்துக்காகவோ மோடியோட உரையில ஒரு வார்த்தை, ஒரு ஃபுல் ஸ்டாப் கமா, வார்த்தைகளை விட்டுருங்க, ஒரு ஃபுல் ஸ்டாப்போ கமாவோ மாத்திர முடியுமா? அப்படி மாத்தி இருந்தா ஒரு முரண்பட்ட ஜெகதீப் தங்கரை பார்த்தோம். குடியரசுத் தலைவரோட போட்டோ இருக்கு, அடுத்து பிரதமரோட போட்டோ தான் இருக்கு, என் போட்டோ எங்கேயுமே இல்லைன்னாரு. இப்ப அவரே காணா. அப்படி ஒரு நிலைமையை நம்ம நாட்டுல பாக்குறோம். ஆக இந்த இடத்துல இருக்கும்போது தான் தமிழ்நாடு ரொம்ப டெமோக்ராட்டிக்கா இருக்கிறது அப்படிங்கிறது கவர்னர் RN ரவி அவர்களுக்கு அவருக்கான நல்ல செய்தியை தவிர அவரின் மூலமாக இங்கே என்ன மாற்றங்கள் செய்துவிட முடியுங்கிற கேள்வி இருக்குது. இது கிராஸ் அவர் தன்னுடைய கான்ஸ்டிடியூஷனல் பதவியை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறாரோ விதியை மீறியதன் மூலமாக, மீண்டும் மீண்டும் விதியை மீறியதன் மூலம். இப்போ வரைக்கும் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, கவர்னர் RN ரவி பதவி காலம் முடிந்தும் உட்கார்ந்து இருக்கிறாராங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் பதில் இல்லை. அவருடைய பதவி காலம் டென்யூர் முடிஞ்சு இப்போ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றோங்கிற ஒரு அறிக்கையை கூட உள்துறை அமைச்சகம் கொடுக்காம வச்சிருக்காங்க. வேற ஒருத்தர் நியமிக்கிற வரைக்கும் இவருக்கு முழு அதிகாரத்தோட இங்க இருப்பார். அதிகாரம்ங்கிறது என்னன்னா ஆளுநருக்கு என்ன சட்டம் வழங்கி இருக்குதோ அந்த அதிகாரத்தோட. ஆக இவர் இதில் ஒரு விஷயம், தமிழ்நாடை பொறுத்தவரை திமுக இவங்களுடைய இதை பொறுத்த வரைக்கும் பாஜக மிக தவறான முடிவுகளை சரியாக எடுத்துக்கொண்டிருக்கிறதுங்கிறதுனால இவரை தொடர விட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர் இப்படியே கண்டினியூ பண்ணணும். இப்போ அவர் சமீபத்தில் அவர் கொடுத்திருந்த பேட்டியே சர்ச்சைக்குள்ளானது. அவர் தமிழ் ஊடகத்துக்கு உட்காந்து தமிழ் ஜனமுக்கு கொடுத்தாரு அந்த இன்டர்வியூவை, அதுவே சர்ச்சைக்குள்ளாச்சு. ஒரு கவர்னருக்கு அது வேலை கிடையாது. கடந்த காலத்தில் இது பண்ண இன்னொரு ஆள் யாருன்னா டாக்டர் தமிழிசை. அவங்க டிவி டிபேட்டில் உட்காந்துக்கிட்டு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி அவங்க பேசிட்டு விட அவங்க படுமோசமாக கேசிஆரோட அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன சமயமெல்லாம் படுமோசமாக இருந்துச்சு. என்னன்னா அவங்க முதல்ல அந்த 10 நிமிஷம் பேசிட்டு அப்புறம் போயிடுவாங்க, அடுத்தடுத்து ஆர்குமெண்ட்ஸ்குள்ளாக போகாது இருந்தது. இப்போ கவர்னர் 1 to 1 போகிறார் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் செய்யலாமாங்கிற பிரச்சனை இருக்குது. கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் உட்காந்து செய்யாதீங்க. உங்களுக்கு கருத்துரிமை என்பதே இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடியது வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ங்கிறது தான். ரீசனபிள் பவர்லாம் கவர்னருக்கு கிடையாது இல்லை, கவர்னருக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல இருக்கிறவரே தவிர, உதாரணத்துக்கு மக்கள் பார்வைக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அவர் அலுவலகத்தில் ஒரு குண்டுக்கு பல்ப் ரிப்பேர் ஆனா கூட அதை மாத்திர அதிகாரம் கவர்னர் கிடையாதும்பாங்க. அது கவர்மெண்ட்டை சொல்லி தான் மாற்ற முடியுங்கிறது தான். இப்போ அவர் இதில் கவர்னருடைய பெயரால், கவர்னர் மாளிகையின் பெயரால் இப்போ சில விருதுகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் ஃபண்டை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் எந்த இதுவும் வச்சிடல. பிடிஆர் அவர்கள் ஒரு முறை ப்ரப்போஸ் பண்ணாரு, அவ்வளவு பெரிய இடம் வேணுமா அப்படிங்கிறத கூட சொன்னாரு. நம்ம எல்லாம் கூட பட்ஜெட்டுக்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இங்க உள்ள அமைச்சர்கள் கூட அவ்வளவு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் ஃபண்ட் அவங்கவுங்க துறைக்கு வாங்கிட்டு போறாங்க. ஆனா இவருக்கு டேக் இட் ஃபார் கிராண்டடா போயிட்டே இருக்குனாரு. ஆனா அமைச்சர் துரைமுருகன் அதுக்கு முரண்பட்டாரு. சரி, அது ஒரு மரியாதை நிமித்தமா பண்றது, அதெல்லாம் வெளியில சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. ஆனா அதை தொடர்ந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க உங்க வேலைகளை செய்து விட்டு முரண்பட்டால் கூட வேற, வேலையே ப்ராப்பரா செய்யலங்கிறது தான். வேலையே சைன் போடுறதுன்னா அதையே நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுக்கே சுப்ரீம் கோர்ட்டை நாட வேண்டியதா இருக்கு. ஒன்றும் இல்லாத விஷயங்களாக இல்லை, ரொம்ப எளிமையான விஷயங்களாக இருந்தால் கிளியர் பண்ணிடுறீங்க. அதில் கான்சியஸாக மாநில உரிமை சார்ந்து இல்லை நலன் சார்ந்து அதிகாரம் சார்ந்து வரும்போது தமிழ்நாடு அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாதிக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில், அரசு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நீ இல்லை. ஆஸ் அ சான்சலராக அந்த இஷ்யூவை சால்வ் பண்ண நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க? முக்கியமான அண்ணா யூனிவர்சிட்டியில் துணைவேந்தர் கிடையாது இப்போ வரைக்குமே. உங்களுக்கு இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கும்போது நீங்கள் மாநில நலன் குறித்து பேசுகிறதாக இருந்தால் வாங்க அதை சால்வ் பண்ணுவோம், துணைவேந்தர் எல்லாம் இருக்கக்கூடாது, ரெஜிஸ்ட்ரார் மேலே நீங்கள் எப்படி அவ்வளோ ரோலை வைக்க முடியும்னு நீங்கள் பேசியிருந்திருக்கணும். அப்போ எந்த விதமான உடன்பாட்டுக்கும் வராத ஆளுநர் RN ரவிக்கு வரலாறிலிருந்து அவரும் பாடம் கற்றுக்கல. வரலாறு அவருக்கு திரும்ப 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 இந்த மாதிரியான விஷயங்களைத்தான் அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. படிப்பினை இல்லாமல் தான் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, ஆளுநர் உரையே இல்லாம அடுத்த கட்டமா சட்டமன்றத்தோட முதல் கூட்டத்தொடரை நடத்துறதுக்கு ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. மோரார்லெஸ் அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். அது டைரக்டாக உங்களுக்கு கான்ஸ்டியூஷனில் இது பண்ணணும், திருத்தணும். அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. பட் அப்படி ஒரு உரையாடலை அவர்கள் நிகழ்த்துவார்கள். அது பொலிட்டிக்கலி அவங்களுக்கான ஒரு
சாதகமான வெப்பனாக போகும். அந்த லெவலோட தான் அதை நம்ம பார்க்கணும். அதிமுக பேசாதது எப்படி ஒரு மௌனமோ, திமுக இதை ஷார்ப்பாக இதுக்கப்புறம் பேசுவது அப்படிங்கிறதும் அவர்களுக்கான ஒரு அரசியல் கணக்கு தான். பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படி போகுதுன்னு.